ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு ஜேர்னலிஸ்ட் மனோ யூடியூப் சேனல். நான் மானசா. நானும் ரொம்ப நாளாகவே ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் பதில் தான் தெரியல. அது வேற ஒன்றும் இல்லைங்க. நான் தினமும் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது காலையில் தினமும் ஓணான்கள் வந்து தண்டால் எடுக்கிறது போல பார்த்துருக்கேன். இந்த ஓணான்கள் எல்லாம் தண்டால் செய்துங்களே, அது எதுக்காக அப்படிங்கிறது தான் என்னோட மனசில் எழும்பக்கூடிய ரொம்ப நாள் கேள்வி. அநேகமா என்ன மாதிரியே உங்களில் பல பேருக்கும் இந்த கேள்வி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களில் யாருக்காவது அதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? தெரிஞ்சா எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன். இதை பற்றின கேள்வி என் மண்டையை குடைஞ்சதுனால இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நானும் பல கட்டுரைகளை படித்தேங்க. என்னுடைய ஒரே கேள்வி, ஓணான்கள் தண்டால் செய்கிறது எதுக்காக? அதாவது உடற்பயிற்சி செய்கிறது போல 2 ஓணான்களும் தண்டால் செய்து பாருங்க. நம்ம மனுஷங்களை போலவே உடல் உறுதி, அதாவது உடல்ல திடமா வச்சுக்கிறதுக்காக தான் தண்டால் செய்தோ, அல்லது பெரும்பாலான சமயங்கள்ல இந்த ஓணான்கள் வந்து ஏய் இது எங்க ஏரியா உள்ள வராத அப்படின்னு எதிரிக்கு எச்சரிக்கை விடுக்கிறதோ என்னமோ, அல்லது என்ன வரியா ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சில சமயங்களில் சண்டைக்காகவும் கூட ஓணான்கள் தண்டால் செய்வது உண்டு போல. நம்ம விளையாட்டா இது போல சொல்லிட்டு இருந்தாலும் உண்மை என்னன்னா, நான் ஒரு ஆய்வு கட்டுரையை படித்தேங்க. அந்த ஆய்வு கட்டுரையில் ஓணான்கள் வந்து தினமும் காலை மற்றும் மாலை நேரங்களில், அதாவது 2 முறையும் தவறாமல் தண்டால் செய்யுது அப்படின்னு குறிப்பிடப்பட்டு இருக்குது. மனுஷங்களை விட ஓணான்களே பரவாயில்லை போல இருக்கே. நாம ஒரு முறை கூட ஒழுங்கா செய்கிறது இல்லையே. கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியை சேர்ந்த டெரி ஜே ஆர்டு அப்படிங்கிறவர் ஓணான்களை பற்றின ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கிறாரு. அந்த ஆய்வு கட்டுரையிலே தான் இது இடம்பெற்றிருக்குது. அமெரிக்கன் நேச்சுரலிஸ்ட் அப்படிங்கிற இதழில் வெளிவந்திருக்குது இந்த கட்டுரை. அதில் தான் இது பற்றி குறிப்பிடப்பட்டு இருக்குது. சில வகை பறவைகள், ஊர்வன, பாலூட்டிகள் எல்லாமே பல வகை சத்தங்களை எழுப்பி தங்களுடைய பொழுதுகளை தொடங்குது. ஆனால் ஓணான்கள் மட்டும் சத்தமே இல்லாம ஒரு வகை சாகச செயலோட தன்னுடைய பொழுதை தொடங்கி முடிக்கின்றன அப்படின்னு இந்த ஆராய்ச்சி கட்டுரையில விளக்கியிருக்காங்க. எது எப்படியோ பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லை? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஜேர்னலிஸ்ட் மனோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.